Hi students, last week 21st லேருந்து 26 வரைக்கும் எந்த ஆன்லைன் கிளாஸும் கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் நமக்கு சொன்னதுனால எந்த வீடியோ லெக்சரும் நம்ம வந்து அப்லோட் பண்ணலை. பட் இன்னையிலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்டில் யூனிட் 1ல் உள்ள அந்த போயம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். போயம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் இருக்குது, பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த செஷன் வாங்க. ஸோ அந்த போயத்தினுடைய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ஸ்கூல் வந்து 10th 11th 12th வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் October 1st அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு. பட் 9th ஸ்டாண்டர்டும் கம்பல்சரி ஓபன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குண்டான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அக்டோபர் 1க்கு முன்னாடியே 9th 10th 11th 12th ஸ்கூல் ரீஓபன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ நீங்களும் 9th ஸ்டாண்டர்ட் எல்லாருமே ஸ்கூல் உங்களுக்கும் சேர்த்து தான் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி எல்லாமே பிளான் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஸ்கூல் ஓப்பன் பண்ணாலும் நம்மளுடைய இந்த வீடியோ லெக்சரிங் கண்டினியூஸ் ஆகும். 7 யூனிட்ஸ் அதாவது 6 யூனிட்ஸ் ஃபுல்லாமே நம்ம வந்து டீச் பண்ணுவோம். டீச் பண்ணிவிட்டு புக் பேக் கூடிய கொஸ்டின் அதனுடைய ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஒருவேளை கவர்மெண்ட் நடுவில் வந்து எவ்வளோ போர்ஷன் கம்மி பண்ணியிருக்காங்க, இல்லை கவர்மெண்ட் அதுக்கடுத்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறது அப்படின்ற எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து வந்துடும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடான நியூஸும் நம்ம சேனலில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதனால சேனலில் உள்ள அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகே, இன்னைக்கு உள்ள செக்ஷன் கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் நம்ம பார்க்கலாம். யூனிட் 1 போயம் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோவி ஈவினிங் ரிட்டன் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட். டெக்ஸ்டுவல் கொஸ்டின்ஸ், புக் பேக்கில் உள்ள கொஸ்டின்ஸ். ரீட் த ஃபாலோவிங் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பொயட்ரியோட ஒரிஜினல் லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரிஜினல் லைனை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 1, he will not be see me stopping here to watch his woods fill up with snow. Who does he refer to? ஃபர்ஸ்ட் லைனில் he அப்படின்னு சொல்லியிருக்கிறது யாரை அப்படின்னு கேட்காங்க. he refers to the owner of the forest. அந்த ஃபாரஸ்ட்னுடைய ஓனர் யார் அப்படின்றத பற்றி அந்த ஹீ அப்படின்றது ரெஃபர் பண்ணுது. ஐடென்டிஃபை த சீசன் வித் தீஸ் லைன்ஸ். இந்த லைனில் வந்து என்ன சீசன் அங்கே நிலவுது அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க. இட் இஸ் எ வின்டர் சீசன், அங்கே வின்டர் சீசன். மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் க்யூர் டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர். ஹூ இஸ் த ஸ்பீக்கர்? அதாவது இந்த இடத்துல இதை சொல்கிறது யார் அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறது யாருன்னா ஆத்தர் யார் அப்படின்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட், போயிட்டு தான். வை ஷுட் த ஹார்ஸ் திங்க் இட் க்யூர்? அந்த க்யூர் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம். த ஹார்ஸ் ஷுட் திங்க் இட் க்யூர் அஸ் தேர் வாஸ் நோ ஃபார்ம் ஹவுஸ் நியர்பை. எந்த ஃபார்ம் ஹவுஸுமே பக்கத்தில் இல்லாத போது அந்த இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கிறத வந்து அந்த ஹார்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுது. பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ்னால் ஒரே மாதிரி வந்து அதனுடைய ஓசைகள் இருக்க மாதிரி முடிகிற சவுண்டை தான் வேர்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மேலே கொடுத்துருக்க லைனில் வந்து க்யூர் நியர் அப்படின்றது வந்து நமக்கு வந்து அந்த ரைமிங் வேர்ட்ஸாக இருக்குது. Third question, he gives his harness bells a shake to ask if there is some mistake. Question என்னன்னா whom does he refer to in this line? இந்த லைனில் he அப்படின்றது யாரை சொல்கிறாங்க அப்படின்னா he refers to the horse, அந்த குதிரையை தான் சொல்கிறாங்க, ஹார்ஷை. why does he give his harness bells a shake? அந்த ஒரு ஷேக் வந்து கொடுக்குது எது அப்படின்னா அந்த ஹார்ஸ், அது எதுக்காக அப்படின்னு கேட்காங்க. the horse shakes his bells to ask the author if he had stopped there by mistake. ஏதாவது அங்கே தப்பு நடந்துருச்சா, அதனால் வந்து அந்த இடத்துல நம்ம நிற்கிறோமா அப்படின்ற மாதிரி அது தன்னுடைய தலையை ஆட்டி ஒரு ஒலியை எழுப்பி அந்த மாதிரியான கொஸ்டினை கேட்குது. ஹவு டஸ் ஹார்ஸ் கம்யூனிகேட் வித் த poet? இந்த ஹார்ஸ் வந்து பொயட் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்றது. த ஹார்ஸ் கம்யூனிகேட் வித் த poet பை ஷேக்கிங் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ். அது தலையில் கட்டியிருக்க அந்த பெல்லை வந்து ஆட்டி அதன் மூலமாக ஒலி எழுப்பி தான் என்ன நினைக்கேன் அப்படின்றத அந்த poet கூட கம்யூனிகேட் பண்ணுது. ஃபோர்த் கொஸ்டின், த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப். ஹவு ஆர் த வுட்ஸ்? வுட்ஸ் அப்படின்றது ஃபாரஸ்ட், காடுகளை தான் அப்படி சொல்கிறாங்க. அது எப்படி இருந்தது அப்படின்னா த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப். ஹூ டஸ் ஐ ரெஃபர் டு?
இந்த ஐ அப்படின்றது யாரை ரெஃபர் பண்ணுது, யாரை குறிக்குது அப்படின்றது. ஐ ரெஃபர் டு த poet தான். வாட் ஆர் த ப்ராமிசஸ் த ஸ்பீக்கர் இஸ் டாக்கிங் அபவுட். என்ன மாதிரியான ப்ராமிசஸ் அவர் லைஃப்பில் வந்து இருக்குது அப்படின்றத பற்றி அவர் இந்த லைனில் சொல்கிறாரு அப்படின்னா, த poet ஸ்பீக்ஸ் அபவுட் ஹிஸ் கமிட்மெண்ட்ஸ் டு ஹிஸ் லைஃப், ஃபேமிலி அண்ட் த சொசைட்டி. அவர் சில விஷயங்கள் வந்து லைஃப்பில் பண்ணுறதுக்கு இருக்குது. அவர் லைஃப்லையும் அவர் ஃபேமிலிக்கும் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சொசைட்டிக்கும் நிறையா பண்ணணும் அப்படின்றது அவருடைய ப்ராமிசஸ்லாம். அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். அதுதான் 5th கொஸ்டின். Why the poet has repeated the same line twice. எதுக்காக 2 வாட்டி அதை சொல்லியிருக்காரு அப்படின்றது. The last line is repeated to confirm the responsibility of the poet. அவர் வந்து எந்த அளவுக்கு அவர் எடுத்துருக்கக்கூடிய பொறுப்பில் வந்து ரொம்ப திடமாக இருக்கார், கண்டிப்பாக அந்த பொறுப்பை நான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காருன்றதை பொறுத்து தான் அந்த 2 லைனை மறுபடி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. எக்ஸ்பிளைன் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். அந்த லைனு என்ன அர்த்தம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. த poet thinks about his duties and responsibilities to be completed before the last sleep, that is death. அவர் வந்து நம்மளுடைய ஆர்த்தர், அதாவது அந்த poet வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு நிறைய டியூட்டிஸ் இருக்குது, நான் இறக்குறதுக்கு முன்னாடி பண்ணுறதுக்கு நிறைய பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்லீப் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹியூமன் லைஃபினுடைய டெத்தை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ என்னுடைய லைஃப் முடிகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த எக்ஸசைஸில் வந்து நமக்கு ரைட் டவுன் த சம்மரி ஆஃப் த போயம் பை ஃபில்லிங் இன் த பிளாங்க்ஸ். இந்த என்டையர் போயத்தினுடைய சம்மரி கொடுத்துருக்காங்க, அதாவது பேராப்ரைஸ். அதனுடைய நடுவில் ஒரு 14 பிளாங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குண்டான ஆன்சர் என்னன்றதை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ ஆன்சர் உங்களுக்கு நான் கீழே கொடுத்துருக்குறேன், அதை பாருங்கள். ஆஃப்டர் எ லாங் ட்ராவல் த poet என்டர் எ ஃபாரஸ்ட். அப்புறம் he wanted to whom the wood belonged. He realized that the owner of the wood lived in a village. He was happy that the owner would not be able to see him to stopping his wood to watch snow fill the woods. The poet felt that the horse would think it very seen a farmhouse nearby. To stop near the woods to had been never seen a farmhouse nearby. அதுக்கு முன்னாடி ஆன்சர் Q, நான் மாற்றி சொல்லிட்டேன். அண்ட் he was actually standing between the woods and lake. The time was evening. The horse indicated that the poet has made a mistake by shaking its head. The poet felt that the woods are lovely, dark and deep. He suddenly realized that he had worldly commitment which would not allow him to stay in the woods for a long time. ஸோ இது வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் கீழே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆன்சர் எடுத்து பென்சிலால் உங்களுடைய நோட் புக்கில், அதாவது டெக்ஸ்ட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் இதை படித்தாலே போதும், நமக்கு அடுத்து கேட்டிருக்கக்கூடிய அந்த பேராகிராஃப் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம 2 or 3 சென்டென்சஸில் எழுதணும். அதனால தான் இதில் கொஞ்சம் அதிகமாக சென்டென்சஸ் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்கேன். இல்லை அப்படின்னா ஒரு 1 லைன் ஆன்சராகவே நான் கொடுத்துருப்பேன். பட் புக்லேயே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை வந்து 2 or 3 சென்டென்சஸில் எழுதணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இன்ஃபர்மேஷன் டஸ் த poet ஹைலைட் அபவுட் த சீசன் அண்ட் த டைம் ஆஃப் த டே இன் த poem. இந்த போயத்தில் வந்து என்ன மாதிரியான டைம் அண்ட் சீசன் இருக்குது அப்படின்னு poet நமக்கு சொல்லியிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. த ஃப்ரோசன் லேக் டிஸ்கிரைப் தட் இட் இஸ் த விண்டர் சீசன் அண்ட் த டாக்கஸ்ட் ஈவினிங் எக்ஸ்பிளைன்ஸ் தட் இட் இஸ் இன் த மந்த் ஆஃப் டிசம்பர். அதாவது உறைஞ்சி போன அந்த ஏரி ஒன்று இருக்குது, அதான் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் பார்க்கும்போது அது ஒரு விண்டர் சீசன் அப்படின்றாங்க. அப்புறம் அது என்ன டைம் அப்படின்னா ஒரு டார்க் ஈவினிங் டைம், ரொம்ப இருட்டி இருக்கக்கூடிய சாயந்தர நேரம் அப்படின்றாங்க. ஸோ இது எல்லாமே எந்த மந்தில் அங்கே வரும் அப்படின்னா டிசம்பரில் வரும். வென் டார்க்னஸ் ஃபால்ஸ் இயர்லி, டிசம்பரில் தான் சீக்கிரமாகவே இருட்டிடும்.
டார்க்னஸ் ஆல்சோ சிம்பலைசஸ் சேட்னஸ் ஆஃப் த poet. ஸோ இங்கே வந்து இந்த டார்க்னஸ் அப்படின்றத போயிட்டு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவருடைய சேட்னஸை வந்து குறிக்கிறதா அவர் சொல்கிறார். செகண்ட் கொஸ்டின், இன் விச் வே இஸ் த ரியாக்ஷன் ஆஃப் த ஸ்பீக்கர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தேட் ஆஃப் த ஹார்ஸ், வாட் டஸ் இட் கன்வே? அதாவது அந்த ஸ்பீக்கருக்கு வந்து அந்த ஹார்ஸ் என்ன மாதிரியான ரியாக்ஷனை கொடுக்கு அப்படின்றது தான் கொஸ்டின். த poet இஸ் spellbound by the beauty of the forest. He forgets his duties and responsibilities and wishes to stay in the forest to enjoy splendor. But the horse has no such attraction towards the forest. It reminds the poet of his duties by shaking its bells. போயிட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் வழியாக வரும்போது அதனுடைய அழகை பார்த்து அப்படியே மயங்கி அந்த இடத்துல நின்றுதாரு. ஆனால் அந்த மாதிரியான ஒரு அட்ராக்ஷன் அவருடைய ஹார்ஸுக்கு வரலை. ஸோ அந்த ஹார்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஏன் சம்மந்தம் இல்லாமல் இந்த இடத்துல நிற்கிற அப்படின்ற மாதிரி அவருக்கு உணர்த்துகிற மாதிரி அதனுடைய தலையை அசைச்சு ஒரு மணி ஒலியை எழுப்புது. த டிஃப்ரென்சஸ் இன் ஆட்டிடியூட்ஸ் கன்வே ஹவு ஹியூமன் மைண்ட் இஸ் டிஸ்ட்ராக்டட் பை வேர்ல்ட்லி திங்ஸ் அன்லைக் த அனிமல்ஸ் விச் ஹாவ் நோ சச் ஆட்டிடியூட். இந்த இடத்துல ரெண்டு விதமான ஆட்டிடியூட்டை பற்றி நமக்கு போயட் சொல்கிறாரு. ஒன்று, எப்படி இந்த உலக அழகை பார்த்து மனிதனுடைய மைண்ட் வந்து ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுது, டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்றதும், ஒரு அனிமல் எப்படி இந்த மாதிரியான விஷயத்துலலாம் டிஸ்டர்ப் ஆகாமல் தன்னுடைய இலக்கை நோக்கி கரெக்டாக போகுது அப்படின்றத பற்றின டூ ஆட்டிடியூட்ஸை பற்றி இந்த இடத்துல நமக்கு போயட் வந்து சொல்லியிருக்காரு. வாட் ஆர் த சவுண்ட்ஸ் ஹியர்ட் பை த poet? poet என்ன மாதிரியான சவுண்ட்ஸ்லாம் கேட்காரு அப்படின்னா the sound of the wind and the shaking bells of the horse are the heard by the poet. ஸோ poet ரெண்டு சவுண்டை தான் கேட்காரு. ஒன்று அந்த இடத்துல வரக்கூடிய விண்டுனுடைய சவுண்டு, இன்னொன்று அந்த ஹார்ஸ் எழுப்பின பெல்ஸோடைய சவுண்டு. ஃபோர்த் கொஸ்டின், the poet is aware of two choices. What are they? What choice does he made ultimately? அதாவது போயிட்டுக்கு இந்த போயத்தில் வந்து ரெண்டு சாய்ஸ் இருக்குது. அது என்னென்னலாம் அவர் என்ன சாய்ஸை சூஸ் பண்ணுறாரு அப்படின்றது தான் கொஸ்டின். The choices before the poet are to enjoy the beauty and splendor of the deep forest and the frozen lake. And the other one is to go to his work ignoring the woods. Ultimately, the poet chooses to go to his work, which he has to complete before the final sleep. அதாவது ரெண்டு ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா அவர் அந்த இடத்துலையே, அதாவது அந்த ஃபாரஸ்ட்லேயே நின்று ஃபாரஸ்டினுடைய அழகை பார்த்து ரசிக்கிறது தன்னுடைய வேலைக்கு போகாமல். ரெண்டாவது, அந்த ஃபாரஸ்டினுடைய பியூட்டியை இக்னோர் பண்ணிவிட்டு தன்னுடைய வேலையில் கவனம் செலுத்துறது. இது ரெண்டு ஆப்ஷன் அவர் கண்மாடி நிற்கி அல்டிமேட்லி அவர் என்ன ஆப்ஷனை சூஸ் பண்ணுறாருன்னா தன்னுடைய ஒர்க்குக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஃபிஃப்த் கொஸ்டின், பிக் அவுட் த வேர்ட்ஸ் ஃப்ரம் எ போயம் தட் பிரிங் த மைண்ட் பீஸ் அண்ட் குவைட். இந்த போயத்தில் நம்மளுடைய மைண்டுக்கு பீஸ் அண்ட் அமைதியை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. டீப், ஈஸி விண்ட், வுட்ஸ், ஸ்னோ, ஃப்ரோசன் லேக் bring to mind peace and quiet, and miles to go before I sleep bring mind to responsibility and sadness. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் நமக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மைண்டுக்கு ஒரு பீஸை தருது. பட் அட் த சேம் டைம் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்றது வந்து அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவருடைய சேட்னஸையும் குறிக்குது அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம ரைட் பண்ணலாம். இந்த அப்படின்ற இதில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐடென்டிஃபை த ரைமிங் ஸ்கீம். ஸோ இந்த ரைமிங் ஸ்கீம் வந்து நம்ம எப்படி எழுதணுன்றதை பற்றி செப்பரேட் வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்கு டீட்டெயில்டு வீடியோ ஒன்று நம்ம போட்டுருவோம். மற்றபடி இதில் வந்து ஸ்டான்ஸா 1க்கு வந்து ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னா ஏஏபிஏ, ஸ்டான்ஸா 2க்கு பிபிசிபி, ஸ்டான்ஸா 3க்கு சிசிடிசி, ஸ்டான்ஸா 4க்கு டிடிடி தான். ஸோ இதில் எப்படி இந்த ரைம் ஸ்கீம் சில பேருக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஈஸியான ஒரு இது தான். இல்லை தெரியலை எங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னா நம்ம தனியாகவே அதுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம். இப்போதைக்கு இந்த ஆன்சர் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எஃப்ல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட் த டேபிள் பை ஐடென்டிஃபை லைன் அகெயின்ஸ்ட் த பொய்டிக் டிவைசஸ் ஃப்ரம் த போயம். ஒன் எக்ஸாம்பிள் இஸ் டன் ஃபார் யூ. இங்கே என்ன அப்படின்னா நமக்கு போய்ட்ரி லைன் நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு பொய்டிக் டிவைசஸ் என்னென்னலாம் அப்படின்றத எழுதணும். ஸோ இந்த பொய்டிக் டிவைசஸும் உங்களுக்கு என்னென்னு தெரியலை அப்படின்னா செப்பரேட்டாக வீடியோ வேணும் அப்படின்னா நமக்கு இந்த பொய்டிக் டிவைஸ் ரைமிங் ஸ்கீம்லாம் இண்டிவிஜுவலாக ஒன்று என்ன அர்த்தம் அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பட் அப்படி தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஆன்சர் மட்டும் நீங்கள் எழுதிக்கலாம். அல்லிட்ரேஷன் அப்படின்றது வந்து முதல் எழுத்துக்கள் வந்து ஒன்றா இருக்கும். அதாவது ஒரே லைனில்
ஒரு வேர்டு அதாவது ஒரு லைன், அதுக்கு அடுத்த லைனில் மேலே உள்ள ஒரு லைனில் உள்ள ஃபஸ்ட் வேர்டும் கீழே உள்ள லைனில் உள்ள ஃபஸ்ட் வேர்டும் ஒன்றா இருக்கிறது. இங்கே விச் ஹிஸ் வேர்ட்ஸ், அந்த WW ஒன்றா இருக்குது. அடுத்து ஹூஸ் வுட்ஸ் இது ரெண்டும் ஒன்றா இருக்குது. அடுத்து ஹிஸ் ஹவுஸ் அப்படின்றது HH ஒன்றா இருக்குது. ஹீ கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் சவுண்ட் ஸ்வீப், அதில் ஹீ ஹிஸ் ஹார்னஸ் H ஒன்றா இருக்குது. சவுண்ட் ஸ்வீப்பில் வந்து எஸ் ஒன்றா இருக்குது. அடுத்தது பெர்சானிஃபிகேஷன் அப்படின்றது உயிரில்லாத ஒரு பொருளை உயிருள்ள ஒரு பொருளாக பாவிச்சு நம்ம சொல்கிறது. இங்கே மை ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட்ஸ் குவைட் டு ஸ்டாப் வித்தவுட் ஏ ஃபார்ம் ஹவுஸ். ஹி கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ் ஏ சேக் டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக் அப்படின்னு கேட்டிருக்காரு. இங்கே அனிமல் அப்படின்றதுக்கு வாய் கிடையாது, அதால் பேச முடியாது. ஆனால் அனிமல் திங்க் பண்ணுற மாதிரியும் பேசுகிற மாதிரியும் கொடுத்துருக்கிறது வந்து பெர்சானிஃபிகேஷன். ரெப்பிட்டேஷன் அப்படின்றது ஒரே லைன் மறுபடியும் ரிப்பீட் ஆகிறது. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த போயத்தில் லாஸ்ட் லைன் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அதாவது அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்றது தான். அடுத்து இமேஜரி, அதாவது நார்மலாக உள்ளதை நம்மளுடைய எண்ணத்தை அதிகப்படுத்தி இமேஜினேஷன் அதிகப்படுத்தி சொல்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் இமேஜரி அப்படின்றதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி ஒரு இமேஜ் மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுறது. To watch his woods fill up snow. Two woods are lovely, dark and deep. He gives his harness bells a shake. The only other sounds the sweep of easy wind and இந்த இது என்ன அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஒரு அந்த காடுகளை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய அழகை பற்றியும் அப்படி இமேஜ் பை இமேஜாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். ஸோ இதில் உள்ள இமேஜரி அப்படின்றதுக்கு இத்தனை லைனில் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லிடலாம். மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு ஆன்சர் மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக நம்ம போடலாம். நமக்கு புக் பேக் பேராகிராஃப்ன்றது ஒரே ஒரு பேராகிராஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின் இன் எ பேராகிராஃப் அபவுட் 80 to 100 வேர்ட்ஸ். கொஸ்டின் என்ன அப்படின்னா, இட் இஸ் செட் தட் த சாய்ஸஸ் மேட் பை ஒன் shapes one's destiny. Ponder on the thought and write the paragraph. அதாவது ஒருத்தருடைய முடிவு எடுக்கிறது அப்படின்றது அவருடைய அந்த டெஸ்டினி அப்படின்றத ஷேப் பண்ணக்கூடிய ஒன்றா இருக்கா அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, என்னென்னு பார்த்துடலாம். எவ்ரி டே வி ஆர் ஃபேஸ்ட் வித் த அரௌசஸ் டாஸ்க் ஆஃப் மேக்கிங் சாய்ஸஸ் அமாங் த ஆப்ஷன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்னாடி நிறையா சாய்ஸஸ் இருக்குது. அதில் எந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் என்டையர் லைஃப்பும் அந்த நாளும் முடிவாகுது நமக்கு. லைஃப் இஸ் அன் எக்ஸாமினேஷன் விச் மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது ஒரு தேர்வு தான். அந்த தேர்வு அப்படின்றது எப்படிப்பட்ட தேர்வு அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதில் ஏதாவது நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கலாம், அதில் ஏதாவது ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். If the right choice is not known, score will be lost. நமக்கு அதில் சரியான ஒரு ஆப்ஷன் தெரியலை அப்படின்னா நம்மளுடைய மார்க் கண்டிப்பாக லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ மேக்கிங் எ ரைட் சாய்ஸ் இஸ் க்ரூஷியல் ஃபார் லீடிங் எ சக்ஸஸ்ஃபுல் லைஃப். ஸோ சரியான ஒரு சாய்ஸை லைஃப்பில் வந்து நம்ம செலக்ட் பண்ணலை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ சரியான ஒரு சாய்ஸை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபாக மாறும். In this poem, the poet is confronted with such a situation. இந்த போயத்துலேயும் நம்மளுடைய போயட்டு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கார். The beauty and the grandeurs of the forest and the snowfall drive the poet to remain in the wood and enjoy its beauty. நம்ம போயிட்டு அந்த இடத்துல அவருடைய வேலைக்கு முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்க சமயத்தில் அவர் கமக்ராஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபாரஸ்டினுடைய அழகு இவரை நின்று ரசித்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வைக்குது. His responsibilities and commitments force him to give up his desire to stay in the forest and attend his duty. ஸோ அவருடைய அந்த பொறுப்புகளும் அவர் வச்சுருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸும் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கேயே நின்று டைம் வேஸ்ட் பண்ணாமல் உன்னுடைய வேலையை பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுது. அவருடைய டியூட்டியை அட்டன் பண்ணுறதுக்காக போ அப்படின்ற மாதிரி அவரை சொல்லுது. அல்டிமேட்லி ஹிஸ் சாய்ஸ் ஃபால்ஸ் எ பெர்ஃபார்மிங் ஹிஸ் டியூட்டி. ஸோ கடைசியாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னுடைய வேலைகளும் என்னுடைய டியூட்டியும் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவருடைய டியூட்டியை நோக்கி கிளம்பிடுறாரு. இஃப் யூ ஆர் அன்ஹாப்பி வித் த ஜாப் அண்ட் ஒர்க், லைஃப் இஸ் எ பர்டன் டு யூ. அதாவது இவருக்கு அந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனாலும் அதை காட்டிலும் அவருடைய வேலை அவர் பண்ண வேண்டிய டியூட்டி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நமக்கும் அப்படி தான், நம்ம பார்க்குற வேலையும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களும் நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்னா லைஃபே நமக்கு ஒரு பேர்டனாக மாறிடும். யூ கேன் சூஸ் எ ஒர்க் யூ ஆர் பேஷனேட் அபவுட். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஒர்க்கை நம்ம செலக்ட் பண்ண முடியும். அது மேலே நமக்கு அதிகமான ஒரு பேஷனேட் இருந்துச்சு அப்படின்னா.
ஸோ சிம்பிள் தான். நம்ம லைஃப்பில் நம்ம வந்து பண்ணக்கூடிய வேலையை விருப்பப்பட்டு பண்ணணும் அப்படின்னா அது நமக்கு ஒரு சுமையாக இல்லாமல் சுகமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த போயத்தில் ஆத்தர் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம்.